ಏನ್ ಸಾರು ಮಾಡೋದಪ್ಪ? ಸಾರು ಏನಪ್ಪ ಮಾಡ್ಲಿ? ಪಾತ್ರ ತೊಳಿಬೇಕು. ಪಾತ್ರ ತೊಳೆದ್ಬಿಟ್ಟು ಸರಿ, ಪಾತ್ರ ತೊಳ್ಕೊಂಡು ಸಾರು ಮಾಡ್ರಿ. ನಾನೇ ಮಾಡ್ತೀನಿ ಬಿಡು. ನಾನು ರೈಸ್ ಮಾಡ್ತೀನಿ, ಆಯ್ತಾ? ಆಯ್ತು ಮಾಡಿ. ಬೇಗ ಬೇಗ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಣ. ಸರಿ. ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಣ. ಟೈಮ್ ಆಯ್ತಪ್ಪ, 8 ಗಂಟೆ. ಮುಗೀತಾ ಕೆಲಸ? ಆಯ್ತಪ್ಪ, ಎಲ್ಲ ಸಾರೆಲ್ಲ ಆಯ್ತು. ಬಾಬಾ ಬೈಬಲ್ ತಗೊಂಡ್ ಬಾ, ಬೇಗ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದು. ಸ್ತೋತ್ರಪ್ಪ. இந்த வேலைக்காய் ராஜா அப்பா, நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து துதிக்க நீங்க கிருபை செய்ததற்காய் நன்றி ராஜா. இந்த நேரத்தை நீங்க ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ಬೇಗ ಸಾರು ರೈಸ್ ಹಾಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡು. ನಾನು ರಿಮೋಟ್ ಕೊಡು, ನಾನು WW ನೋಡ್ಬೇಕು ಸ್ವಲ್ಪ. ನಾನು WW ನೋಡ್ತೀನಿ. ಆನ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಟಿವಿ. ಅದಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ನಾವು ಸೀರಿಯಲ್ ನೋಡ್ಬಿಡೋಣ ಅಂತ. ಬೇಡಪ್ಪ, ನಾನು WW ನೋಡ್ಬೇಕು. ಆಮೇಲೆ ಸರಿ, ಬೇಗ ಒಂದು 5 ನಿಮಿಷ ನೋಡ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ನನಗೆ ರಿಮೋಟ್ ಕೊಡಿ, ನಾನು ಸೀರಿಯಲ್ ನೋಡ್ಬೇಕು. ಸರಿ. ಸರಿ. ಸರಿ, ನಾವು ಒಂದು ಪ್ಲಾನ್ ಮಾಡೋಣ. ಫಸ್ಟ್ ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು. ಮನೆ ಕಟ್ಟಿ ಆಮೇಲೆ ಒಂದೊಂದಾಗಿ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕಂದ್ರೆ ದೇವರ ಮೇಲೆ ಭಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕು. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇಡಬೇಕು. ನಾವು ಸೈಟ್ ತಗೋಬೇಕು, ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು. ದೇವರೇ ನಮಗೆ ಆಶೀರ್ವದಿಸು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಎಲ್ಲ ಇದನ್ನು ತಂದಿಸು ಮನೆಗಳನ್ನು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಹೌದು, ಸರಿ ಮಾಡೋಣ. ಈಗ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಳೀತು. ಈಗ ನಾವು ದೊಡ್ಡ ಮನೆಯೆಲ್ಲ ಕಟ್ಟಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಮನೆಗೆ நம்ம வீடெல்லாம் பெருசாக கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஊழியக்கார் வந்து நம்ம வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வருவாங்க. ಈಗ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಕಾಲ್ ಮಾಡ್ತೀನಿ, 1 ನಿಮಿಷ. ಎಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಬಂದಿಲ್ಲ ಇನ್ನು? ಫೋನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಬರ್ತಾರೆ. ಸರಿ. ಇದು ಬಂದು ಪಾಸ್ಟ್ ಅಲ್ಲ. ಬನ್ನಿ ಪಾಸ್ಟ್. வாங்க. வீட்டெல்லாம் என்ன அழகா கட்டி கொடுத்துருக்காரு ஏசப்பா. நல்லா இவங்க ப்ரேயர் பண்றாங்க. அவங்க ப்ரேயரும் பிரகாரமா ஏசப்பா நல்லா அழகான வீடை கட்டி கொடுத்துருக்காரு. கர்த்தர் வந்து எங்க பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிச்சு இவ்வளவு பெரிய வீடு கட்டுறதுக்கு நாங்க பாத்திரமே இல்லை. ஆனா கர்த்தருடைய கிருபத்தா விட்டு ஆண்டவர் பிரசனத்தோடு இதெல்லாம் கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சாரு. இந்த வேலையில வந்து ஊழியக்கார் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஃபாரின்ல இருந்து தர வச்சோம். அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதனால கட்டுவோம். சரி, இப்போ ஊழியக்கார் வந்து வீடு திறந்து வைக்கும், நம்ம அந்த ஜபிப்பாருங்க. சிஸ்டரும் பிரதரும் கட்டியிருக்கிற அருமையான வீட்டுக்காக கர்த்தருக்கு நன்றி. நம்ம எல்லாம் வந்து அவங்க ஆசீர்வாதத்துக்காக இந்த வீடு ஆசீர்வதித்து கொடுத்த தேவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ராஜா. அப்பா, பிதாக்கள் கர்த்தாவே பிள்ளைகளுக்காய் சேர்த்து வைக்கிற ஆஸ்திகளுக்காய் நன்றி ராஜா. அப்பா, உடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த வீட்டை அழகான இந்த வீட்டை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செஞ்சீங்க. உங்களுடைய நாமத்துக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ராஜா. உங்க ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல் தங்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் செஞ்சு வச்சுக்கிற சமையல் எல்லாம் சாப்பிட்டு போனா ஒருத்தரும் மிஸ் பண்ண கூடாது. விட்டு எல்லாம் சாப்பிடுங்க. டைனிங் ஹாலுக்கு போலாம். தேங்க்யூ. நீ போய் அந்த ஃபுல்லு டயர்ட் ஆயிட்டு இருக்குது,
இந்த கவரில் எவ்வளோ வந்துட்டு பாரு, கொஞ்சம் எல்லாம் எழுதி வைக்கணும் புக்கில். ஏன்னா அவங்க 50 கொடுத்தா நம்ம 20 கொடுக்கணும். பாரு. ஹலோ, ஹாய் மச்சான், எப்படி இருக்கிற? ஐயோ என்னடா வீடு ஓப்பனிங் வரவே இல்லை நீ? ஐயோ ஐயோ, எங்க இருக்கிற நீ? ஆமாவா? ஐயோ வாடா, வீடெல்லாம் ஓப்பனிங் ஆயிடுச்சு. 3 ஃப்ளோர்டா. ஆமாவா? பார்ட்டியா? ஐயோ என்னடா உனக்கு இல்லாத பார்ட்டியாடா? டேய் பா, நீ வா, நீ வா 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 வா. நீ வந்த ஃப்ரண்ட்ல வராத, பேக்ல வா. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தாங்கன்னா கஷ்டம். இந்த மேலறையில் ஒரு ரூம் கட்டியிருக்கிறோம், ப்ரேயர் ரூம்னு சொல்லிட்டு, அதை நம்ம பார்ட்டி பண்ணிடலாம். வரும்போது 2 பாட்டில், ஒரு 4 பியர் எடுத்துன்னு வந்துடுறேன்னா, நான் கறியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். விடு, வரும்போ அப்படி ஒரு தம்பாக்கு இதுன்னு எடுத்துன்னு வா. என்ன? ஆமாம், அன்சில் போட்டு என் மேலே ஆகாதுடா. ஆமாம் ஆமாம் ஆமாம். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ಸರಿ ಸರಿ ಸರಿ. ಮದ್ವೆ ಮಾಡಿಸ್ಬೇಕು. ಮಕ್ಳಿಗೆ ವಯಸ್ಸಾಗ್ತಾ ಬಂತಲ್ಲ, ಮದ್ವೆಗೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಣ. ಒಳ್ಳೆ ಗಂಡು ಸಿಗ್ಬೇಕು, ಒಳ್ಳೆ ಹೆಣ್ಣು ಸಿಗ್ಬೇಕು. ಇಬ್ಬರು ಮಕ್ಳಿಗೂ ಮದ್ವೆ ಮಾಡ್ಬೇಕಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಣ. ನಮ್ಗೆ ಬಂದು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಕ್ಕೆ ಸೇವಕರನ್ನ ಕರೆಯೋಣ. ಈ ಮದ್ವೆಗೆ ಅವರೇ ಬಂದು ಭಾಗವಹಿಸ್ಬೇಕು. ಬನ್ನಿ ಮದ್ವೆಗೆ. ಎಲ್ಲ ಕರೆದು ಬಿಟ್ಟು ನಾವು ಫಸ್ಟ್ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಣ. ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಮಗೆಲ್ಲ ಮದುವೆಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಸಿಕೊಡ್ಬೇಕು. ಎಲ್ಲ ಸೌಕರ್ಯವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்களுக்காக எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். கர்த்தர் நல்ல காரியத்தை வாய்க்க பண்ணாரு. நம்ம சபையா நம்ம சகோதரங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க கிருபை உங்க பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்ததற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு கூட உங்களுக்கு சாட்சியா நிற்கட்டும் ராஜா. அந்த பிள்ளைகள் வாழ்க்கைகள் செழிக்கட்டும் ராஜா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அம்மா ஊழியக்காரமா, இப்ப பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தீங்கோ, பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல பொண்ணு கிடைக்கணும். உபவாசம் போட்டு நாங்க ஜெபம் பண்றோம். சபையா ஜெபம் பண்றோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தாரு. கடவுள் சித்தம் தான். எவ்வளோ நாள் தடைப்பட்டு போனதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டு ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி இருந்ததுனால எவ்வளோ கர்த்தர் பெரிய கிருபை செஞ்சுக்கிறாரு. நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா பிரம்மாண்டமா நடக்கு. கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நிச்சயமா ரொம்ப அப்படியே தான் கர்த்தர் செய்து முடியும். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா போங்க. என்ன அப்படியே யாரும் போயிடாதீங்க. தேங்க்யூ சிஸ்டர். இந்த சினிமா பாட்டை போட்டு நல்லா சந்தோஷமா இருக்கு. நல்ல சினிமா பாட்டு ரஜினி இது போடுங்க. எதுனா அண்ணாமலை எதுனா பாடுங்க. எதுனா ஒன்று போடுங்க. இவ்வளவு நேரம் கேட்டு ஏசப்பா பாட்டு போர் ஆயிடுச்சு. எல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல வந்து இந்த மாதிரி பாட்டு போட்டாதான் ஒரு கெத்து இருப்பாங்க. ஆமா, சாமி பாட்டே போட்டுக்கிறாங்க. இந்த நாடகம் எவ்வளவு பேர் புரிஞ்சிச்சு தெரியல. புரிஞ்சிச்சுன்னா கையை தூக்குங்க. கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்குது, கொஞ்சம் பேருக்கு புரியல இல்லையா? இப்ப என்னன்னு சொன்னாக்கா, இதுல நம்ம சபையில இருக்கும் போது ஒரு விதம், சபை விட்டு வெளியே போனா வேறு விதம். ஜெபிக்கும் போது ஒரு மாதிரி பேசுறது, ஜெபம் முடிஞ்சுன்னா உலக வாழ்க்கை. இந்த மாதிரி ஏசப்பா நாம வந்து ஜெபிக்கும் போது, சபையில இருக்கும் போது, ஆண்டவருடைய காரியம் செய்யும் போது அவர் என்ன பண்றாரு? நம்ம கூட வராரு. அவர் நம்ம செய்கைகளை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனா நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கோ, உலக காரியங்கோ, இந்த சினிமா, இந்த குடி, பாவமான காரியம் வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா துக்கப்பட்டு நம்மளை விட்டு வெளியே போறாரு. நம்ம வந்து கர்த்தரை துக்கப்படுத்துறவங்களா இருக்கிறோமா
இல்ல அவரை சந்தோஷப்படுத்துறவங்களா இருக்கிறோமான்னு நம்மளே நிதானிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில அவரோடு கூட இணைஞ்சு நம்ம வாழ்க்கை நடத்தணுமே தவிர அவரை சில சமயங்களை நம்ம என்ன பண்றோம்னா ஒதுக்கி வைக்கிறோம் நம்மளுடைய செயல்னால. நாம அப்பா நீங்க போங்கன்னு சொல்றதுல நம்மளுக்குள்ள இருக்கிற செயல் வெளிப்படும் போது ஆண்டவரே என்ன பண்றாரு, நம்ம விட்டு பிரிஞ்சு போறாரு. பிரியாத வாழ்க்கை இந்த புதிய வருஷத்துல நாம வாழ்வோம். இதுதான் எங்களுடைய கான்செப்ட். தேங்க்யூ.